ஒன்றிய அரசு திருத்தத்துடன் அமல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் சட்டங்களையும் திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்வதற்கான சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு எவ்விதமான விவாதமும் இன்றி நிறைவேற்றியது. இதனை கண்டித்தும் அந்த சட்டங்களை திரும்பப் பெறவும் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூரில் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். திண்டுக்கல்லில் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. 3 சட்டங்களையும் எந்தவித விவாதத்திற்குமின்றி சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அவரும் கையெழுத்திட்டு இன்று 1/7/2024 முதல் இந்த 3 சட்டங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தின் பெயர் முதலில் விவாதத்திற்கு உட்பட்டது மற்றும் சட்டத்தின் பல ஷரத்துக்கள் நமது சாதாரண பொதுமக்களுக்கு மிகவும் பாதிக்கக்கூடியது என்பதை வந்த பின்னாடி தான் தெரியுது. மதுரையில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் மதுரை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அரசின் சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக பாஜக வழக்கறிஞர்கள் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்படும் சூழலும் உருவானது. திருச்சி, பட்டுக்கோட்டை, மணப்பாறை உள்ளிட்ட ஊர்களிலும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை, கும்பகோணம், செங்கல்பட்டு, பொன்னேரி, ஒட்டஞ்சத்திரம், பழனி, வேடசந்தூர், கொடைக்கானல், நத்தம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.